யாரோ குழந்தை தூக்கி போறாங்க. எழுந்திருங்க. சீக்கிரம் போ. போ, சீக்கிரமா போ. வாய் திறந்து கொன்றுவ பாத்துக்க. போலீஸ் போலீஸ் கிட்ட வந்துட்டாங்க. சீக்கிரமா போ. சத்தம் போடாதவா இல்ல தூக்கி போட்டுருவேன். ஏய் அந்த ரைட்ல போ. சீக்கிரம் போ. அப்போ நீ வாயை திறக்க மாட்ட அப்படிதானே? ஒண்ணு மேடம், சின்ன குழந்தை இருக்கு. இவளை இப்படியெல்லாம் விசாரிச்சா உண்மைய சொல்ல மாட்டா. சார், நீங்க குழந்தைய கூட்டிட்டு போங்க. இவ வாயை திறந்து பேசினதுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு கால் பண்றேன். ரொம்ப நன்றிங்க மேடம். வா பிரியா. ஏய், குழந்தைய எதுக்கு கடத்தினேன்னு சொல்ல போறியா இல்ல என்கிட்ட அடி வாங்கி சாக போறியா? ஏய், கேக்குறேன்ல, எதுக்கு அந்த குழந்தைய கடத்தின? நான் கடத்தல. என் குழந்தைய நானே எப்படி கடத்துவேன்? என்ன அஞ்சலி உன் குழந்தையா? ஏய், என்ன சொன்ன? அஞ்சலி நான் பெத்தெடுத்த குழந்தை. மேடம், என்ன சொல்றாங்க இவங்க? குழந்தையை கடத்திட்டு இவள பெத்த தாய் இவங்க தான்னு புதுசா கதை விடுறாங்க. இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். அஞ்சலி நான் பெத்தெடுத்த குழந்தை. ஏய், என்னடி என்ன பார்த்தா இளிச்சவாய் மாதிரி தெரியுதா? இப்படி எல்லாம் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறியா? ஏய், உண்மையை சொல்லு, நீ யாரு? நீங்க என்ன அடிச்சாலும் சரி, என்ன கொன்னாலும் சரி, நான் தான் அஞ்சலியை பெத்த அம்மா. அதுதான் உண்மை. என்ன கௌதம் இது? எனக்கும் ஒன்றும் புரியல. டாடி, இவங்க தான் என்ன பெத்த அம்மாவா? என்ன காதல பூ சுத்துறியா? பெத்த குழந்தை யாராவது கடத்துவாங்களாடி? என் நிலைமை அப்படி. எனக்கு வேற வழி தெரியல. அது உன் குழந்தைன்னு சொல்லிட்டா அது நம்புறதுக்கு நாங்க என்ன முட்டாள் நினைச்சியா? ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம் இருக்கா? நான் வந்த ஆட்டோல நீங்க எடுத்த கவரை பிரிச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஏய், நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்தது நீ செத்தடி. கமலா, அதான் அஞ்சலியோட பர்த் சர்டிஃபிகேட். அது தூத்துக்குடியில எனக்கு பிரசவம் பார்த்த ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த சர்டிஃபிகேட். இது பாப்பாக்கு 3 மாசம் இருக்கும்போது போலியோ தடுப்பூசி போட்ட சர்டிஃபிகேட். இது பாப்பாக்கு 8 மாசம் இருந்தப்போ எடுத்த போட்டோ. ஏய், இந்தா, இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு செக் பண்ணி சொல்லு. ஓகே மேடம். சரி, குழந்தை ஒண்ணுதுன்னா உன் புருஷன் எங்க? உன் குழந்தை எதுக்கு ஆசிரமத்துல விட்ட? விதி எல்லாம் என் தலை விதி.
இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு ஆக்சிடென்ட் என் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. ஏய், உன் கதையெல்லாம் இங்க சொல்லிக்கிட்டு இருக்காத. என்னாச்சுன்னு சுருக்கமா சொல்லு. என் புருஷன் ஒரு கார் மெக்கானிக். நானும் அவரும் வீட்டை எதிர்த்து காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு யாரோட சப்போர்ட்டுமே இல்லை. என்னோட தம்பி மட்டும்தான் எங்க கூட இருந்தான். சந்தோஷமா போயிட்டு இருந்த எங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு கார் ஆக்சிடென்டால தலை கீழே மாறிடுச்சு. அவர் ஸ்பாட்லயே இறந்துட்டாரு. எனக்கு தலையில அடிபட்டு நான் 6 மாசமா கோமால இருந்தேன். அந்த நேரத்துல குழந்தைய யாரும் பார்த்துக்க முடியல. என் தம்பி இவளை ஒரு ஆசிரமத்துல சேர்த்துட்டேன்னு சொன்னான். எனக்கு நினைவு திருமணத்துல இருந்து நான் இவளை தேடி அலைஞ்சது மட்டும்தான் மிச்சம். என் குழந்தை இத்தனை வருஷமா நான் தேடாத இடம் இல்லை, சுத்தாத ஊரும் இல்லை. கடைசியா இப்பதான் இவங்க என் குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கறத கண்டுபிடிச்ச. நல்ல விதமா உண்மையை சொல்லலாம்னா தத்தெடுத்தவங்க குழந்தைய தரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். என் குழந்தை எனக்கு வேணும். தயவு செஞ்சு அவளை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. தயவு செஞ்சு என் குழந்தைய எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. Please. கொடுத்துருங்க. மேடம், ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணிட்டேன். சர்டிபிகேட்லாம் ஒரிஜினல் தான். டீடைல்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. போட்டோவும் உண்மைதான் மேடம். Stop it. டேய், என்னடா இது? பாட்டி என்ன பாட்டி, மம்மி டாடி வீட்ல இருக்கும்போது ஆட விட மாட்டேங்கிறாங்கன்னா நீமா? டேய், நீ படிக்கலனா உங்க அம்மா உன்னை கொல்ல மாட்டா, என்னதான் கொல்லுவா. ஆடினது போதும், போய் படிடா. பாட்டி என்னடா உனக்கு நான் எதுக்கு அப்பப்ப டிப்ஸ் கொடுக்கறேன்? டிப்ஸா? என்னடா டிப்ஸ்? உனக்கு சுகர் இருக்குன்னு தெரிஞ்சோம் டெய்லி நான் சாப்பிடுற சாக்லேட்ல பாதி தரல. அது மட்டும் இல்ல, யாருக்கும் தெரியாம கேக்கு, அல்வா, லட்டுன்னு உனக்கு அப்பப்ப தரல. அதுல எதுக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் பண்றதெல்லாம் கண்டுக்காம இருக்கிறதுக்கு தானே. அதை விட்டுட்டு நீ என்ன மம்மி மாதிரி படி பண்ணா என்ன அர்த்தம்? அப்போ நீ அதெல்லாம் பாட்டிங்கிற பாசத்துல குடுக்கலையா? லஞ்சமா தான் குடுத்தியா? இதோ பாரு பாட்டி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 2 வாரத்துல எங்க ஸ்கூல்ல டான்ஸ் காம்படிஷன் இருக்கு. நான் பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும். டேய், இந்த அக்கறை நீ கொஞ்சம் படிப்புலயும் காட்டலாம்ல. ஐயோ பாட்டி, எனக்கு படிப்புலாம் வராது, எடுப்பு தான் வரும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. டேய், உங்க அப்பாவும் அம்மாவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கடா. அப்புறம் நான் தான் மாட்டிக்கிட்டு முழிப்பேன். பாட்டி, தனி உறவுன்னா தப்பு செஞ்சாதான் தப்பு. ஊரே சேர்ந்து தப்பு செஞ்சா
யாரும் தப்புனே சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்றீங்க காய்ஸ்? ஆமா 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 கேட்டீங்களா? டேய் என்னடா சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பேசாம என் கூட சேர்ந்து ஜோதிடர் ஐக்கியமாயிருன்னு சொல்றேன். என்னது? இங்க இருக்கிற யாருக்கும் ஒழுங்கா டான்ஸ் ஆட தெரியல பாட்டி. பேசாம நீ வா, நம்ம டான்ஸ் போடுவோம். நானா? ஏன் பாட்டி உனக்கு டான்ஸ் ஆட வராதா? ஒரு காலத்துல நான் என்னமா டான்ஸ் ஆடுவேன் தெரியுமா? அப்பனா வா ஆடுவோம். ஆ? இந்த ட்ரெஸ்லயா? ட்ரெஸ் சேஞ்ச். இது பாட்டியா இல்ல பியூட்டியா? பாட்டி அப்படியே அழுறியே. பாட்டி ஒரு 100 வயசுல 50 வயசு கொஞ்சம் வயதாயிட்ட. ஏண்டா எனக்கு என்னடா குறைச்சலு? இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இல்லையா? அப்படியே பின்றிய பாட்டி, சும்மா தக தக மின்ற. ஐயோ, அப்படியே இரு, நம்ம டான்ஸ் போடலாம். 1 minute. I love you. தேங்க்யூ. Start music. பேசாமல் பேசுதே கண்கள் நேசா, நாள்தோறும் நானும் தன் காதல் தாசா, என்னோடு வாதினமே என்னோடு வா. ஓ பாட்டி, நல்லா நயன்தாரா மாதிரி இப்ப நல்லா வலிச்சு நெளிச்சு ஆடுவேன்னு பார்த்தா ஆயிஷா அப்படிலாம் போடுற. ஆ? ஆயா ஸ்டெப்பா? ஆமா பாட்டி, நான் எவ்வளோ ஸ்டைலா சூர்யா மாதிரி ஆடுறேன். நான் பார்த்து கூட ஆட மாட்டேங்கிற. டேய் சூர்யா நயன்தாரா பாட்டுக்கெல்லாம் என்னால ஆட முடியாதுடா. நான்லாம் அந்த காலத்து ஆளு. அப்போ பாகவத பாட்டு போட்டா? டேய் நான் பாகவதர் காலத்து ஆள் இல்லடா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்து ஆளு. நீ சும்மா சரோஜா தேவி பாட்டை போட்டு பாரு, நான் எப்படி ஆடுறேன்னு பாரு. அப்படியா? ஆமா. டிஸ்டன்ஸ். அஸ்வந்த் எங்கடா இருக்க? ஐ புரட்சி தலைவரு. நீ சரோஜா தேவியா இருந்தா நான் எம்ஜிஆர் தானே இருக்கணும். உனக்கு ஏத்த மாதிரி நான் மாறிட்டேன். என் செல்லம். புகழ்ச்சி போதும். ஸ்டார்ட் த தக்காளி சட்னி வருது நெத்தில. ஏ பிரியா, ஏன்டி ஃபோன் எடுக்கல? மா
போலீஸ் கிட்ட பேசும்போது போன் அடிச்சிட்டு இருந்தா எப்படிமா பேச முடியும்? அதான் தனியா வந்து பேசுறேன். சரி, என்ன ஆச்சு சொல்லு. அவளை கடத்திட்டு போனவ தான் அவளோட உண்மையான அம்மான்னு சர்டிபிகேட்லாம் எடுத்து காமிச்சா. போலீஸும் அதை வெரிஃபை பண்ணி ஒரிஜினல்னு சொல்லிட்டாங்க. என்னடி சொல்ற? என்னால நம்பவே முடியல. என்னவோ பாதியில வந்த சனிய வீதியில வந்து கூட்டிட்டு போன மாதிரி நம்ம வீட்டை விட்டு தொலைஞ்சா போதும். அம்மா, இப்ப அஞ்சலிய அந்த அம்மா கூட பேசுறதுக்காக போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. இருங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏ போ, பேசிட்டு வா. போ. லட்சுமி, அவளை ரிலீஸ் பண்ணு. வா, வெளியே வா. ரொம்ப நன்றிமா. அதெல்லாம் இருக்கட்டும், வாமா போலாம். மேடம், என்ன அஞ்சம்மா? அஞ்சலி நல்லா இருக்காள்ல? அவளுக்கு ஒன்னும் ஆகலல்ல? அவளுக்கு ஏதோ ஆகலமா. அவ அம்மா கூட எவ்வளவு அழகா பேசிட்டு இருக்கான்னு நீயே பாரு. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நான் வந்துடுறேன். சரிம்மா, வா. என்னடா அப்படி பாக்குற? நான் தான்டா உன் அம்மா. பேசு. நான் தான்டா உன்னை பெத்த அம்மா. எங்க என்ன அம்மான்னு ஒரு வாட்டி சொல்லு. என் செல்லமே. என்னை விட்டு போனீங்கம்மா? ஏம்மா இத்தனை நாள் என்னை பார்க்க வரல? இன்னும் உங்களுக்கு பிடிக்கலையாம்மா? அதனாலதான் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா? இல்லடா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அதனாலதான் உன்னை நான் மறுபடியும் தேடி வந்திருக்கேன். நான் என்ன தப்புமா பண்ணேன்? நீ எது தப்பு பண்ணலடா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருடா. என்ன மன்னிச்சிரு. அழாதடா செல்லம். அதான் அம்மா வந்துட்டல. உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன். உன்னை இனிமே நான் சந்தோஷமா வச்சுக்க வேண்டாம். மறுபடியும் என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்களே? போக மாட்டேன்டா. உன்னை விட்டுட்டு நான் பிரியவே மாட்டேன். ஹாஸ்டல்ல விட மாட்டீங்கல்ல? இல்லடா, ஏன் கூடியதான் வச்சு பார்த்துப்பேன். அம்மா, நான் தினமும் உங்களை எத்தனை வாட்டி நினைச்சு பார்த்திருக்கேன் தெரியுமா? என் நோட்புக்ல ஒரு படம் வரைஞ்சி அதுக்கு கீழே அம்மான்னு எழுதி பார்த்து பார்த்து அழுதுருக்கேன் தெரியுமாமா?
மாதிரி நீங்களும் என்ன நினைச்சு பார்த்திருக்கீங்களாமா? நினைச்சு பார்க்காத நாளே இல்லடா தங்கம். உன்னை நான் பறி கொடுத்துட்டு நான் அழுது செத்துருக்கேன். உன்னை தேடாத ஊர் இல்ல. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டா எனக்கு உயிரை திரும்ப வந்துச்சு. அம்மா, உங்க மடியில நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டாமா? அஞ்சம்மா, அஞ்சலி கிட்ட போய் பேசுறியாமா? வேண்டாமா, நான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போனதை பத்தி அஞ்சலிக்கு தெரிய வேண்டாம். அங்க அவ அம்மா கூட சந்தோஷமா இருக்கா. அவ அப்படியே இருக்கட்டும். அவ ஸ்கூலுக்கு வந்ததும் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம். சாரி, உண்மை என்னன்னு தெரியாம உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்லங்க. குழந்தைய காணோம்னா எல்லாருக்குமே பதறதானே செய்யும். எப்படியோ குழந்தை நல்லபடியா இருக்கு, அதுவே போதும். நான் வரேன்.